இது சரி, இது தவறு, ஒரு மாணவர், மாணவின்னா இப்படிதான் இருக்கணும். இப்படிதான் நடந்துக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நாம் அவர்களோடு நண்பர்களாக பழக வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுதுதான் அவங்க ஒரு ஃப்ரேம்குள்ள ஃபிட் பண்ண மாட்டோம். இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில இருக்க ஒரு பிள்ளை வருது, அது இப்ப இங்க ஸ்கூல்ல வந்து இப்படி நடந்துக்குது அப்படிங்கும்போது அது பிள்ளையோட என்ன பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம தாண்டி போய் ஏன் கவனிக்கிறது இல்ல? ஏன் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது? லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸா, காது கேட்கலையா, சரியா போட பார்த்துடுவீங்க, நிறைய விஷயங்கள். இல்லைன்னா வந்து அவங்க இது டிஸ்லெக்ஸியா இருக்கலாம். சில நேரங்கள் ரொம்ப வருத்தமான விஷயம், டிஸ்லெக்ஸியா இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்லெக்ஸியாவே போயிட்டு சில டீச்சர் சொல்லுவாங்க. இங்க எல்லாம் டெஃபினட்டா வேற ஊர்ல அதுவும் சொல்லக்கூடிய லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் நான் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லித்தர ஆரம்பிச்சோம்னா சிரமப்படக்கூடிய படிக்க முடியாத மாணவர்களே யாருமே இருக்க மாட்டாங்க.